நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் ஆண்டவரை தேடினால் மட்டும்தான் குறையும். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரை தேடாமல் என்னதான் அது முயற்சி எடுத்தாலும், என்னதான் பிரயாசம் எடுத்தாலும், அதிலிருந்து நம்ம ஒரு பெரிய வெற்றியை பார்க்கவே முடியாது. அதுவும் சில பிரச்சனைகளுக்கு நம்ம ரொம்ப குறைவாய் சரி ஒரு ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் செஞ்சுட்டார் அப்படின்னு. ஆனால் சில கட்டுகள், சில பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆண்டவரை தேட வேண்டியது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி அது போகாது. அப்போ நம்முடைய பிரச்சனை ஒவ்வொன்றும் வெரைட்டியா இருக்குது, ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்குது. அப்போ சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் ஜெபம் பண்ண உடனே அது கேட்கப்படும், அது உடனே நடந்துடும். ஆனா சில பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய அதுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். சிலது நம்ம தவறே செய்யாம நம்ம வரும், அதுக்கு நம்ம ஜெபம் பண்ண உடனே சரியாயிடும். ஆனா சில பிரச்சனைகளுக்கு நம்முடைய மீறுதல்கள் அதுக்கு காரணமா இருக்கும். தாவீது இப்பொழுது ஒரு பெரிய மீறுதல்களை செய்யறான், ஒரு பெரிய பாவத்தை செய்யறான். அவன் ஒரு பிஸியான ஆழவன். அப்ப ஆண்டவரே, இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன், சரி என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவம் நிவர்த்தி ஆகாதுன்னு அவருக்கு தெரியும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ராஜாவா இருந்த போதிலும் என்ன பண்றாருன்னா ரூமுக்குள்ள போய் அப்படியே உபவாசம் போட்டு தரையிலே கிடக்கிறார். அவருக்கு முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாடு அவர் சாப்பிடல, ராஜாவுடைய வஸ்திரத்தை அவர் எல்லாத்தையும் களைந்து கொண்டு, அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த காரியம் நம்ம சும்மா ஜெபம் பண்ணா பத்தாது, சும்மா ஏதோ மன்னிப்பு கேட்டா பத்தாது. சோ ஆண்டவருடைய சமூகத்துல 51வது சங்கீதத்தை அப்படியே டிக்ளேர் பண்றாரு. ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்தகரணத்தில் எனக்கு ஞானத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றொன்றாய் என்னுடைய சந்தோஷம் என்னை விட்டு போயிருச்சு, என்னை தூக்கி எடுங்க, என்னை ஈசோப்பினாலே கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் அப்படின்னு அந்த உபவாசத்திலேயே ஒவ்வொன்றா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா டிக்ளேர் பண்றான். அவன் அந்த இடத்துல ராஜா, அவன் அப்படி செய்யக்கூடாது. பொதுவா நம்ம அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்ல இருந்தா நம்ம போய் அப்படி நம்ம இனி போஸ்டிங் ஆயிடுச்சு, நம்ம வளர்ந்துட்டோம், இனி மற்றவங்களை மாதிரி போய் அழுது ஒப்பாரி வச்சுட்டு ஜெபம் பண்ணா எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒதுங்குறாங்க. அந்த அற்புதம் ஆண்டவர் செய்வார்னு நம்புறாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு அப்படி போய் ஜெபிக்க முடியல. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அதை ரொம்ப அதுக்காக நிறைய கமிட் பண்ணாம அது நடக்காது. அதுக்காக ரொம்ப டைம் எடுத்து நீங்க அதை ஜெபிக்காம அது சரி வராது. அதற்கு நீங்க சிலது ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும், சிலது மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும், சிலதை நீங்க அந்த இடத்துல கமிட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு கமிட் பண்ண. இப்படி அந்த காரியம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய காரியத்தை ஜெபத்திலேயே உங்களை என்ன பண்ணுவாரு, நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாரு. இது ஏன் இப்படி வந்துருச்சு, உனக்கு எதுக்காக இந்த நஷ்டம் வந்துருச்சு, உனக்கு ஏன் இந்த தோல்வி வந்துருச்சு, நீ இப்படி பண்ணுன மகனே, நீ இப்படி பண்ணுன மகளே, நீ பெருமைப்பட்ட இல்ல, நீ மனசுல பெருமை கொண்டாய், நீ உன்னை ஒப்புக்கொடு, நீ உன்னை தாழ்த்து, நீ இந்த மாதிரி இந்த காரியத்தை செஞ்ச, நீ அவசரப்பட்ட, இல்லைன்னா நீ இந்த விஷயத்துல மனுஷனுடைய சொல்ல கேட்ட, எல்லா மிஸ்டேக்கையும் எப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணாதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க முடியும். நேரத்தை செலவிடாத ஒரு மனுஷன் அதுவும் கர்த்தர் சமூகத்துல நேரத்தை செலவிடாத ஒரு மனுஷன் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவர் நமக்கு சொல்லி தர முடியாது. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மிக அவசியமானது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சில பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம கர்த்தர் சமூகத்துல ரொம்ப நேரம், ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப நேரம், ரொம்ப நாள் எடுத்து அதை செய்யாம அதுல இருந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு பெரிய வெற்றியை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா காண முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்னன்னா நம்ம நிறைய நேரத்துல அவ்வளவு காரியத்தையும் 10 வருஷமா செஞ்சுட்டு 10 வருஷமா அந்த பிடியில இருந்தோம், 10 வருஷமா அந்த தப்பை பண்ணணும். ஆனா எல்லாம் பண்ணிட்டு உடனே டக்குன்னு அவ்வளவுதான் ஒரே ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு 1 வருஷமாவது ஜெபம் பண்ண வேண்டாம், 1 மாதமாவது ஜெபம் பண்ண வேண்டாம், ஒரு 5 நாளாவது நம்ம உபவாசம் இருக்க வேண்டாம்.
அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கைகூடி வர பண்ணணும் அப்படின்னா, அதற்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் எடுத்து அதற்கு அவசரப்பட்டா நடக்காது. நான் சொல்றேன், ஒரு வக்கீல்கிட்ட போய் காத்திருக்கிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம், அரசியல்வாதிகள்கிட்ட காத்திருக்கிறோம். சரி, இந்த பிரச்சனை முடியறதுக்கு எவ்வளவு நாள் தான் சார் ஆகும் அப்படின்னு உடனே ஒரு ஒன் இயர் ஆகும், ஒரு வருஷம் ஆகும் சார், கொஞ்சம் முன்னாடி பார்த்து பண்ண முடியாதா? சரி, ஒரு 9 மாசத்துல பண்ணலாம் அப்படிங்களா சார்? சரி சார், கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க சார், அவசரம் சார். அவ்வளவுதான். அந்த 9 மாதமும் ஒரு மனிதனுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவர் செய்வாரு, அவர் பேசுவாரு, அவர் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ நம்ம தேவ சமூகத்துல வந்த உடனே, ஆண்டவரே இது எப்ப ஆண்டவரே நடக்கும், இது எத்தனை காலங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவர் மகனே ஒரு 1.5 வருஷம் ஆகும் மகனே. 1.5 வருஷமா? நீங்க உடனே அற்புதம் செய்யறவராச்சு, நீர் 24 மணி நேரத்துல அற்புதம் செய்தவராச்சு, நீ ஒரு நிமிஷத்துல அற்புதம் செய்கிற தெய்வம். நம்மளால எல்லாம் 1.5 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஆண்டவரே நீங்க அதை உடனே செஞ்சாகணும் ஆண்டவரே. நாளைக்கு நான் கண்ணை முடிச்சு தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த காரியம் கண்டிப்பா இருக்கணும் ஆண்டவரே. நான் இல்லைன்னா உங்களை விடுறது மாதிரி எல்லாம் இல்லை ஆண்டவரே. உபாசம் இருக்கணுமா, ஒரு 3 நாள் உபாசம் இருக்கிற ஆண்டவரே. அப்போ நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாத்திற்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா காத்திருப்போம். அவங்க சொல்ற டைமுக்காக அவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து நீங்க டெய்லி சைன் போடணும் அப்படின்னா நம்ம சைன் போட்டுருவோம். இந்த மாதிரி மந்த்லி இவ்வளவு நீங்க கொடுத்துறணும் அப்படின்னா அதை கொடுத்துருவோம், எல்லாம் செஞ்சிருவோம், காத்தும் கிடப்போம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் சில காரியங்களுக்காக நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த நேரத்தை செலவு பண்றதுக்கு முடியறது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, அது ரொம்ப தவறு. அப்படி நம்ம இருந்து எந்த காரியத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சாதிக்கவே முடியாது. அதனால எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் நமக்கு வரும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அதற்காக கொஞ்சம் நேரத்தை நீ என்ன பண்ண அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணு, அதற்காக நேரத்தை செலவிடு. நமக்கு எல்லாமே வந்து நம்ம டைம் எடுத்து பண்ணுவோம், ஆனா ஜெபம் மட்டும் நம்ம டைம் எடுத்து பண்ண மாட்டோம். சில நேரங்களில் பாருங்க, சாப்பாடை வந்து வீட்டில் சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா, அதை ருசிச்சு அதை எடுத்து அப்படியே அழகா, வேலை எல்லா நாளும் அப்படி சாப்பிட முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையாவது எப்படிதான் சாப்பிடுவாங்க. அதை ரசிச்சு அந்த எலும்பெல்லாம் கடிச்சு அதுக்கப்புறம் அந்த எலும்பை துப்பி அதை வந்து அவ்வளோ டைம் எடுத்து செய்கிறதுக்கும் டைம் எடுத்து செய்வாங்க. அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்த உடனே யாராவது ஒருத்தர் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து, சார் என்ன சார் சாப்பிடுறீங்க, ஏதாவது இருக்கிறத கொண்டு வாப்பா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? நம்ம என்ன இருக்க கொண்டு வாப்பா, ஏதோ ரொம்ப அவசரம் இருந்தா சரி எது இப்ப இருக்குதா கொண்டு. ஆனா நம்ம மெனு கார்டுல ஒன்னொன்னா பார்ப்பாங்க, இது இருக்கா, இது கிடைக்குமா சார், இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சார், ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். பரவாயில்ல, எனக்கு பிரியாணி தான் வேணும். 20 நிமிஷம் வெயிட் பண்றது எனக்கு பெரிய விஷயம், எனக்கு 20 மினிட்ஸ் வெயிட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பிரியாணி கொடுத்தா போதும், நான் 20 மினிட்ஸ் வெயிட் பண்றேன், நீங்க பிரியாணியை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிரியாணி 20 நிமிஷம்னா அவன் கொண்டு வர ஒரு 3/4 மணி நேரம் தாண்டி. ஆனா அதுல நம்ம உட்கார்ந்து டைம் எடுத்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு வருவோம். அப்போ நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன காமிக்கிறது இல்லைன்னா அவசரம் காமிக்கிறது இல்லை. ஆனா எதுல மட்டும் அவசரம் காமிக்கிறோம் தெரியுமா? தேவ சமூகத்துல உட்கார்றதற்கு, ஜெபிக்கிறதற்கு, ஒரு காரியத்திற்காக ரொம்ப நாள் ஆண்டவரத்துல கேட்கறதுக்கு. நம்ம உடனே ஒரு 2-3 நாள் ஜெபம் பண்ணோம்னா என்ன நினைக்க தெரியுமா, ஆண்டவரை இன்னும் ஏன் ஆண்டவரை அமைதியா இருக்கிறீங்க, நான் எத்தனை நாள் தான் ஜெபம் பண்றது, நான் எத்தனை நாள் தான் உபவாசம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ரொம்ப நேரம் அவரிடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கர்த்தரிடத்துல நேரத்தை செலவிடுவது, கர்த்தர் சமூகத்துல நேரத்தை செலவிடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அப்போ அவசரமா வந்து நம்ம காரியங்களை பண்ணக்கூடாது. அப்படி அவசரமா பண்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றியாகவும் இருக்காது. நீங்கள் வந்து ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த ஜோஷுவா ஆண்டவர் அவனை தலைவனாய் உயர்த்துவதற்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய மூத்த ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றான் பாருங்க. நூனின் குமாரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். நீங்கள் வந்து முதலிலே வந்து தீர்க்கதரிசியாய் எழும்பி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏபோத் நூலை தரித்து கொண்டு தேவ சமூகத்திலே வளர்ந்தான். அவன் தேவாலயத்தை விட்டு அவன் நீங்கவே இல்லையா. ஆனா ஏலியினுடைய பிள்ளைகள் வந்து வெளியே சுத்திட்டே இருக்காங்க.
அவங்க அங்க அசுத்த வாழ்க்கையில் இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல நேரத்தை ஸ்பெண்ட் பண்றான். சோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற, டைமை ஸ்பெண்ட் பண்ற அவனிடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா பேசுறாரு. எதிர்காலத்தை குறித்து சொல்றாரு, ஜனங்களை குறித்து சொல்றாரு, அந்த குடும்பத்தை குறித்து சொல்றாரு, இனி என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாருன்னா அந்த குட்டி சாமுவேலுக்கு கொடுக்கிறாரு. சோ அந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. ஆண்டவரோட அவன் என்ன பண்றான் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்றான். தேவ ஆலயத்துல அவன் நேரத்தை செலவு பண்றான். வேத புத்தகத்துல அவன் நேரத்தை செலவு பண்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்க நேரத்தை பைபிளோட செலவு பண்ணுங்க. புதையல்களை எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்கெங்கயோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பாருங்க, எங்கெங்கயோ நம்ம நேரத்தை செலவு பண்றோம். இன்னைக்கு பாருங்க, மொபைல்ல நேரத்தை செலவு பண்றோம். நம்முடைய மொபைல்ல அவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்றோமே. இன்னும் பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தா எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரம். அதான் ஒரு வீட்டுல ஒரு பாத்ரூம் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாத்ரூம் இருந்தா என்ன பண்ண, டே வெளியே வர்றியா இல்லையா, நான் வர வேண்டாமா, நீ குத்தையை போட்டு அங்கே உட்கார்ந்தா அப்புறம் யாரு, நான் என்ன பண்றது, வா எந்திரிச்சு வா அப்படின்னு இப்படி தட்டுனாதான் உள்ள இருந்து. அதுவும் ஒரு ரூமுக்கு ஒரு பாத்ரூம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ஒரு ஆளுக்கு ஒரு பாத்ரூம் இருந்துச்சு வைங்க தெரியுமா, எங்கனாலும் அந்த ஆட்களை எழுப்பலாம். பாத்ரூம் போனா மட்டும் அந்த ஆட்களை, அதுவும் கையில செல்போனை எடுத்துட்டு பாத்ரூமுக்குள்ள போனாங்க, அவ்வளவுதான், நேரம் போறதே தெரியல. அப்போ என்னன்னா, இது விளையாட்டாக சொல்லல, எல்லா இடத்துலயும் நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம நேரத்தை நம்ம பாக்குறது இல்லை. நம்ம நேரத்தை பாக்குறது இல்லை, அதை கணக்கு பாக்குறது இல்லை. அதை சரி அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எதுக்கு தான் ரொம்ப கணக்கு பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதற்கு பைபிளை எடுத்து வச்சு ஒரு அதிகாரத்தை வாசிச்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, போதும் இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சேன். நான் மூத்த பசங்களை பார்த்து, என்னடா பைபிள் வாசிட்டீங்களா, இன்னைக்கு பைபிள் வாச்சா அப்படின்னு அவர் அவ்வளவுதான். மூத்தவர் உடனே ஒரு புக்கை நோட்டை எடுத்து வந்து காமிப்பாரு, நான் பைபிள் வாசிக்க மட்டும் செய்யல டாடி, நான் பைபிளை எழுதுனேன் அப்படின்னு. 4 வசனம் எழுதியிருப்பான். 4 வசனம் எழுதிட்டு என்னமோ பைபிளையே எழுதுறது மாதிரி பேசிட்டு இருப்பான். நான் இல்லை, அப்புறம் சின்னவனை குற்றப்படுத்துவாங்க, நான் எழுதிட்டேன், யார் எழுதல, அவன் இன்னும் எழுதாம சுத்திட்டு இருக்கான், அவன் இன்னும் படிக்காம சுத்திட்டு இருக்கான் டாடி, நான் படிக்கிறது மட்டும் இல்ல எழுதிட்டேன், அவன் பாருங்க, நீ அவனை கொஞ்சம் கவனிங்க, அவன் அப்படியே விட்டுறாதீங்க அப்படின்னு என்கிட்ட ஆலோசனை சொல்லிட்டு இருப்பான். அவனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க, அவன் பைபிளை இன்னைக்கு வாசிக்கல, சோறு கொடுக்காதீங்கன்னு என்கிட்ட. இவர் எத்தனை இது பண்ணிடுறாரு. நான் உடனே சொன்னேன், டேய் நீ 4 தான் எழுதியிருக்கிற, 4 வசனத்தை எழுதிட்டு 40 வசனம் எழுதுன மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறேன், நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 வசனம் எழுதுனா. இது எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா, எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு டைம் செட் பண்ணி எழுதிருக்கேன், அதெல்லாம் நாளைக்கு எழுதலாம் டாடி. அப்போ நம்ம பொதுவாகவே நம்ம எல்லாருக்குள்ளையும் என்ன பண்ணுது அப்படின்னா, வேற எல்லாத்துக்காகவுமே நேரத்தை செலவு பண்றதுக்கு நம்ம நிறைய நேரத்துல கணக்கு பார்க்கறதே இல்லை. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல பைபிள்ல ஒரு 3 நாள், வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 நாள் லீவ் போட்டு நம்ம வெளியூர் போறோமா இல்லையா? நிறைய பேர் வெளியூர் போறாங்களா இல்லையா? எத்தனை பேர் வெளியூர் போறாங்க? எதுக்கு நீங்க வெளியூர் எதுக்கு போறீங்க? உங்க சொந்தக்காரங்களோட நேரத்தை செலவு பண்றதுக்கு. சொந்தக்காரங்களோட நேரத்தை செலவு பண்றதுக்கு போறவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்? ஒரு 3 நாள் எந்த குடைச்சலும் இல்லாம சொந்தக்காரங்களோட போய் ஜாலியா இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா போய் சொந்தக்காரங்களோட உட்கார்ந்துட்டு வர்றோமே. வருஷத்துக்கு ஒரு 3 நாள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, எனக்கு உங்க வேதம் போதும் ஆண்டவரே, உங்க பைபிளோட உங்க சமூகத்துல நான் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? அப்படி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்களா? வருஷத்துக்கு 3 நாள் இல்ல, நிறைய பேர். இப்ப தீபாவளி முடிஞ்சிச்சா, தீபாவளி முடிஞ்சதுக்கு கவர்மெண்ட் வேற 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்துட்டாங்களா, அவ்வளவுதான், எல்லாம் டூர் எல்லாம் போயாச்சு. அதுவும் மழை இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சோன்னு வைங்களேன். மழை இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், குடும்பமா கிளம்பி. அதுவும் சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, அவங்க ஒரே வீடு தான் போவாங்க. அது எந்த வீடு அப்படின்னா அவங்க அம்மா வீடு. ஏன் அவங்க அம்மா வீடு போறாங்க அப்படின்னா, அவங்க சமைக்க வேண்டாம்ல. இங்க தானே டெய்லி சமைச்சு ரொம்ப கஷ்டப்படுறதுனால அங்கன்னா போய் சமைக்க வேண்டாம், சீக்கிரமா எந்திரிக்க வேண்டாம், அப்புறம் யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க, நம்ம கணவனார் அங்க அவருடைய வார்த்தை எல்லாம் ஒன்றும் எடுபடாது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்பா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கணவனார் அப்படின்னு சொன்னா, ஏய் எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்பாரு. ஆனா அங்க அப்பா வீட்டில் அப்படின்னா தலகாணியை கொண்டு உள்ள வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குமா, பிள்ளை தூங்கட்டும் அப்படின்னு
அவ்வளோ சுகமா. அதனால எல்லா சிஸ்டர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீவ் அப்படின்னாலே அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடு. ஆனா சில அம்மாங்க அப்படி இல்லை, அதனால சிலர் போறதில்ல. பொதுவாகவே நான் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், நம்ம வந்து வேற எங்கேயுமே நேரத்தை செலவிடுவதற்கு நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. பாருங்க, நம்ம யோசிக்கிறதே இல்லை, அதை ஒரு பெரிய பொருட்டாகவே நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனா நம்ம ரொம்ப கவலைப்படுறது, ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறது, போதும் 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 அப்படின்னு நினைக்கிறது. எங்க தான் நினைக்கிறோம் அப்படின்னா, தேவ சமூகத்திலையும் பைபிள் வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, ஆலயத்தில் இருக்கும்போது, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிச்சா டைம், ரொம்ப நம்ம டைம் பார்க்கிறோம். அதனால ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த சத்தியத்தை வாலிப தம்பிங்க கேட்கலாம், தங்கச்சிங்க கேட்கலாம். நான் நம்புறேன், நீ ஆண்டவரோட செலவு பண்ற நேரம், கர்த்தர் சமூகத்துல செலவு பண்ற நேரம் தான் ஆண்டவர் உங்களோட பேசுறதற்கும் உங்களை பயன்படுத்துறதுக்கும் உரிய நேரம். சோ ஆண்டவருடைய சமூகத்திலே செலவு பண்றதுக்கு ஒரு மனுஷன் வந்து தயங்குவானே ஆனால், நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. நான் வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போற ஒரு வாலிப தம்பி என் கூட ஊழியத்தில் ரொம்ப வந்து ஒரு நெருக்கமாக இருப்பான். அவன் நல்லா காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு திடீர்னு அவன் பார்த்துட்டு இந்த வேலை வந்து அவனை விட்டு போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. அப்போ வேலை போகும்போது என்ன பண்றதுன்னே தெரியல, கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதங்கள் வேலை இல்லாமல் இருந்துட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, சர்ச்சுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்னு சொன்னா கரெக்டாக சர்ச்சை ஆரம்பிக்கிற முன்னாடியே வந்துருவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போனை பாஸ்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் போவார். அப்போ எல்லாருமே சர்ச்சில் இருக்கிறவங்க கேட்பாங்க, வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையா. அவங்க கேட்கறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த 9-10 மாதத்துல எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, யார் வீட்டுக்கும் போகல. சர்ச்சு வீடு, பைபிள், ஆண்டவருடைய சமூகம், சர்ச்சு வீடு. திடீர்னு ஆண்டவர் வந்து 9வது மாதத்துல ஒரு வேலை கொடுத்தாரு, ஆச்சரியமான வேலை. அந்த வேலையில ஆரம்பிச்சு 1 மாதம் அந்த வேலையில செஞ்ச உடனே அந்த மேனேஜருக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஆல் இந்தியா லெவலில் அவரை லீடரா அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. அதற்கு பிறகு பல நாடுகளுக்கு அவன் வந்து திடீர்னு கேட்பான், எங்க பாருக்க அப்படின்னு கேட்டா, ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறேன், அங்க ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறேன். கம்பெனி எல்லா செலவையும் எடுத்து அவங்க வீட்டிலேயே அதிகமாய் ஃபிளைட் டிராவல் அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்ல சம்பளத்தோட ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவரோட நம்ம செலவு பண்ணுகிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி அல்ல, பெரிய வெற்றி. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கணக்கு பார்க்க கூடாது. இத எப்படியாவது இந்த காரியத்தை அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்கறதுன்னு தான் தெரியல. பாருங்க, காலங்கள் தாண்டிட்டே வருதா. நீங்க எத்தனை பேர் அப்படி ஆராதிச்சீங்கன்னு தெரியல. நான் வந்து என்னுடைய சின்ன பிராயத்தில் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போகும்போது கரெக்டா வந்து வீட்டில இருந்து ஒரு 7 மணிக்கு சர்ச்சில் போயிடுவோம். 7 o'clock 7 மணிக்கு சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா, நாங்க திரும்பி அகைன் ரிட்டர்ன் வர்றது எத்தனை மணிக்கு அப்படின்னா, குறைஞ்சது 2 மணி ஆகும். 2 மணி இல்லாம நம்ம வந்து வீட்டுக்கு வர முடியாது. பாஸ்டர் எத்தனை மணி நேரம் ஆராதனை நடத்துவார் அப்படின்னா, குறைஞ்சது 3.5 மணி நேரமாவது நடத்துவார். 3.5 hours, 3.5 மணி நேரம் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை. அந்த 3.5 மணி நேரம் வந்து 3 மணியா குறைஞ்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 3 மணி நேரம் இப்ப 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 2.5 மணி நேரம் இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, நிறைய திருச்சபைகளில் ஒரு ஆராதனை 1.5 மணி நேரம் தான் நடக்குது. 1.5 hours தான். அதுவும் வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசுவாசி ஒரு சர்ச்சுக்குள்ள தேவ சமூகத்துல செலவு பண்ற நேரம் எவ்வளவு? 1.5 மணி நேரம். அதுவும் வாரத்திற்கு மற்ற நாளெல்லாம் வர்றதா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1.5 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையில செலவு பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கையில என்ன கற்றுக்கொள்வாங்க? என்ன ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுவாரு? அவங்களுக்கு என்ன வார்த்தை கிடைக்கும்? 1.5 மணி நேரத்துல, ஒரு வாரத்துல 1.5 மணி நேரத்துல என்ன செய்ய முடியும்? சிலர் ஆன்லைன்ல செய்தியை கேட்கறாங்க, ஏதோ ஒரு நேரத்தை செலவு பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா சிலருக்கு ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. என்னன்னா, வாரத்திற்கு அன்னைக்கு கோயிலுக்கு போகணும், அந்த 1.5 மணி நேரம். அதுவும் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வொர்ஷிப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வருவாங்க. அதுலயும் 1/2 மணி நேரம் கட் ஆயிருச்சா, கட்டாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, காணிக்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் பிரேயர்ல உட்காந்து அந்த கடைசி ஜெபம் முடிகிறதுக்குள்ள வெளியே போயிடுவாங்க. அப்போ அவங்க வந்து நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ற டைம் எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா, வெறும் கொஞ்சமான நேரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகமெல்லாம் அவ்வளவு நேரத்தை செலவு பண்ணிட்டு, உலகத்துல இருக்கிற காரியத்திற்கெல்லாம் அவ்வளவு நேரத்தை செலவு பண்ணிட்டு,
கர்த்தர் பாதத்துல மட்டும் குறைவான நேரத்தை நாம் செலவழிப்போமே ஆனால் உலகத்துல இருக்கிற காரியங்கள் தான் அதிகமா நமக்கு ஒட்டிக்குமே தவிர கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய இருதயத்துல ஒட்டவே ஒட்டாது. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, இல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. எப்படியாவது அடுத்த ஜெனரேஷனை எங்க உட்கார வைக்கணும்னா ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அதற்காக நம்ம பிரயாசம் எடுத்தே ஆகணும். எப்படியாவது ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தரணும். உங்க வீடுகளில் பிள்ளைகள் இருக்கிறார்களா? தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்க பிள்ளைங்க கார்ட்டூன்ல அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, கேம்ஸ்ல அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, படிப்புல அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய வேதத்துல எவ்வளவு நேரத்தை செலவு பண்றாங்கன்றதை நீங்க பாருங்களேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதோடு அவர்கள் அதிகமான நேரம் செலவு செய்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை, அதுதான் அவர்களுடைய எதிர்காலம், அதுதான் அவர்களுடைய வெற்றி. நம்ம பாருங்களேன், நீங்க யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த ஃப்ரெண்டோட நிறைய நேரத்தை செலவு பண்ணி பேசிட்டே இருக்கிறீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற அந்த ஸ்லாங் உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு வந்துடும். கொஞ்ச நாளிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ கண்டுபிடிச்சிடலாம், ஓ நீங்க அவங்களோட இருக்கிறீங்களா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா. அப்போ நான் சொல்றேன், தேவனோடு நாம் இருப்போமையானால் தேவனை போல வாழ ஆரம்பித்து விடுவோம், தேவனை போல பேச ஆரம்பித்து விடுவோம். மனிதனோட நம்ம அதிகமாய் பழக ஆரம்பித்தோமானால் மனிதர்களை போல மாறிவிடுவோம். அதனால எல்லாரும் இதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, அடுத்த ஜெனரேஷனை எங்க உட்கார வைக்கணும் அப்படின்னா தேவ சமூகத்துல டைம் எடுத்து அவங்க உட்கார்ற மாதிரி அவங்கள கொண்டு வரணும். ஆண்டவரே, இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருடைய பிள்ளை கர்த்தர் சமூகத்துல அதிகமான நேரத்தை செலவு பண்றானா, நான் உங்களுக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன், அவன் எதிர்காலம் ரொம்ப வெற்றியா இருக்குன்றதை நீங்க இப்பவே முடிவு பண்ணிருங்க. அவன் எதிர்காலம் கண்டிப்பா ஆச்சரியம். உண்மையாய் ஆண்டவரை நேசித்து ஒரு மனிதன் ஆண்டவரோட நேரத்தை செலவு செய்கிறவனானால் நான் நம்புறேன், ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதற்காக நீங்க ஜெபிப்பீர்களா? அதற்காக ஆசைப்படுங்கள். உங்களுடைய குடும்பத்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தோம். காலை, மதியம், சாயந்தரம் 3 வேளையும் அவன் என்ன செய்யறானாமா, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து பரலோகத்தின் தேவனை பார்த்து அவன் ஜெபம் பண்ணான். வேதம் சொல்லுது, அவன் அந்த நேரத்தை செலவு பண்ணா சிங்க கெபிக்கு கூட கர்த்தர் அவனை கிருபையாய் தப்பு வைத்தார். சிங்க கெபிக்கு கூட ஆண்டவர் தப்பிச்சார். அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட நேரத்தை செலவு செய்யும் போது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அழகாய் கடந்து வரும். ஆமென். சோ நம்ம எல்லாரும் கேட்க போறோம் ஆண்டவரத்துல, ஆண்டவரே உங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா கணக்கு பார்க்கவே கூடாதப்பா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. சொல்லுங்க எல்லாரும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் காணப்படாமற் போனான். கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார். அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவருக்கும் குடும்பம் இருந்துச்சு, மனைவி பிள்ளைகள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா எதையுமே ஆண்டவரோட நடக்கிறத வேற எதுக்குமே அவர் என்ன பண்ணலன்னா, ஆண்டவரோட நடக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு.
ஆனா இதற்கு தடையா எதையுமே அவர் வைக்கல. குடும்பம் அழகா நடத்தினாரு, பிள்ளைங்களை அழகா நடத்தினாரு. ஆனா தேவனோட என்ன பண்றாருன்னா, அப்ப ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பா இந்த உலகத்துல நீ இருக்கிறதுக்கு இந்த உலகம் என்ன இல்லைன்னா தகுதியே இல்லை. நான் உன்னை அடிக்கடி சந்திக்கிறதுக்கு இறங்கி வந்து நீ என் கூட பேசுறதை விட நீ 24 மணி நேரத்துல பல மணி நேரங்கள் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ற. நீ ஒண்ணு பண்ணு, நீ என் கூட மேல வந்துடு. அங்கன்னா எப்போ நீ என் கூட இருப்ப. அதான் மரணத்தையே ருசி பார்க்காமல் ஏனோக்கு கடந்து போனார். காரணம் என்ன அப்படின்னா, தேவனோடு அவர் என்ன பண்ணான்னா சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நான் நம்புறேன், ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்திலையும் கர்த்தர் பேசுறாரு. மகளே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய தோல்விகளுக்கு ஜெயம் ஆண்டவர் உங்களோட உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக் கொடுக்கிறதற்கு, சொல்லி தர்றதற்கு, உங்க எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் உங்களை சொல்லி தர்றதுக்கு, உங்களை ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்கு, அந்த டிசைன் ஸ்பிரிட் அப்படின்னா பகுத்தறிகிற வரம், ஆட்களை பார்த்த உடனே கணிக்கிற அந்த வரம், இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ என் கூட என்னத்தை செலவு பண்ண அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நேரத்தை செலவு செய். நீங்கள் வேதத்துல யாக்கோபையோ நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஏன் ஆண்டவர் அப்படி ஒருத்தரை வெறுப்பாரு? நம்ம நிறைய நேரத்தில் ஏசாவை குறித்து உங்களுக்கு எப்பவுமே நிறைய செய்தி, நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏசாவுடைய நன்மையான குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு நன்மையா நல்ல குணம் ஏசாவின் மேல இருக்குது இல்ல, அப்ப ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தேன்னாரு, யாக்கோபை நேசிச்சேன்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, வேதம் 2 பேருடைய கேரக்டர் குறித்து சொல்லுது. யாக்கோபனுடைய கேரக்டர் குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். ஆனா ஏசாவை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் வன சஞ்சாரியா இருந்தான். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, ஒருத்தன் வீட்டிலேயே இருக்கிறான், ஒருத்தன் வெளியவே சுத்துறான். இப்போ வெளியே சுத்துறவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும். வெளியே சுத்துறவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, வெளியே சுத்துறவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிடும், அதுவும் நல்ல வேட்டையாடுற பொருள் கிடைச்சிடும். அதனால தான் ஏசா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான். அதான் யாக்கோபுக்கு பொண்ணு பார்க்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, மகனே, ஏற்கனவே ஏசா கல்யாணம் பண்ணின பொண்ணு நிமித்தம் எனக்கும் எங்க அம்மாவுக்கு மன நிம்மதி இல்ல, அதனால நீ இந்த தேசத்துல பெண் எடுக்காம எங்க போய் எடுக்கணும், என்னுடைய குடும்பத்துல போய் நீ பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏசா வெளியே சுத்தி வெளியே இருக்கிற அந்த ஆடம்பரங்கள், வெளியே இருக்கிற உலக நேசங்கள் அவனுக்கு பிடிச்சிருச்சு. அதனாலதான் சீக்கிரமா வேற கல்யாணம் பண்ணிடுவாரு. ஆனா யாக்கோபு எங்கே இருந்தாரு? இப்ப கூடாரவாசி, குணசாலி கூடாரவாசி. இப்ப வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க? அப்பா இருக்க மாட்டாரு, சில நேரத்துல அம்மா கண்டிப்பா இருப்பாங்க. அதற்கு பிறகு யார் இருப்பாங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க. இப்போ அந்த யாக்கோபனுடைய வீட்டுல யார் வயசானவங்க இருக்கிறாங்க? யாக்கோபனுடைய வீட்டுல யார் வயசானவங்க இருக்கிறாங்க? தாத்தா ஆபிரகாம். ஹலோ, என்ன முழிக்கிறீங்க? ஆபிரகாம் தெரியுமா தெரியாதா? ஆபிரகாம் எங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு? ஈசாக்குனுடைய அப்பா யாரு? ஆபிரகாம். ஈசாக்குனுடைய பையன் பேர் என்னது? யாக்கோபு. அப்போ தாத்தா ஆபிரகாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு, வயசான கலவன அப்படியே கம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அம்மாவும் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆபிரகாம் ஆண்டவரோட நடந்த தேவ பிள்ளை, விசுவாசிகளுடைய தகப்பன். ஆண்டவர் நடத்தினது, ஆண்டவர் சுமந்தது, ஆதாம் ஏவாளுடைய கதை, நோவாவனுடைய கதை, எல்லா விஷயத்தையும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தாத்தா யாருக்கு சொல்லி இருப்பாரு சொல்லுங்க? யாக்கோபுக்கு ஒன்னொன்னா சொல்லியிருப்பாரு. இப்படா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படிடா, நீ நினைக்கிறது மாதிரி இல்லடா. ஐயோ, அவரை மாதிரி யார் இருக்கா? அவரை மாதிரி யார் இருக்க முடியும்? அவரை மாதிரி யார் இருக்க முடியாது. அப்போ இவன் தாத்தாவுடைய பக்கத்துல உட்கார்ந்து, வீட்டுல உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை கேட்க 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 ஆண்டவர் மேல தன்னை போல என்ன வந்துருச்சு? அதனாலதான் எல்லா இடங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் யாக்கோபு இப்போ ஈசாக்கு கண்ணு தெரியாது பாருங்களேன். இந்த ஆசீர்வாதத்தை ஏமாத்தி கொண்டு தன்னுடைய தகப்பு நடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கணும். உடனே அப்பா ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னா, இந்த வேட்டையாடின இந்த மிருகம் உனக்கு இவ்வளவு சீக்கிரமா எப்படி அகப்பட்டுருச்சு? ஏசாவா இருந்தா என்ன சொல்லிப்பார் தெரியுமா? நான் போனேன், வேகமா ஓடுனேன், பிடிச்சிட்டேன் மாதிரி. ஆனா அந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு வாய்க்க பண்ணினார். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு, அதை விட்டுருங்க,
இப்ப ஏசாவை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள கான்வர்சேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு என்ன சொல்வாரு தெரியுமா? இது எல்லாம் எனக்கு யார் கொடுத்தது? நான் வெறும் கோலும் கையுமா போனேன், ஆனா இந்த இரு பரிவாரங்களையும் கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு தந்தாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா ஏசா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல நிறைய, என்கிட்ட நிறைய இருக்குப்பா, என்கிட்ட நிறைய இருக்கு, நான் நிறைய வச்சுக்கிறேன், உன்னுடையது எதுவுமே எனக்கு. இவங்க ரெண்டு பேருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வச்சே நீங்க கணிக்கலாம். ஒருத்தர் எதை கணிப்பார் அப்படின்னா தன்னுடைய சுயபலத்தை சொல்லுவாரு, இன்னொருத்தர் முழுக்க முழுக்க யாரை சொல்லுவார் அப்படின்னா கர்த்தரை சொல்லுவார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யாக்கோபை கர்த்தர் நேசித்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அவங்க அம்மாவோட அவங்க தாத்தாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதை கத்துக்கிட்டாருன்னா, ஆண்டவரை குறித்து நிறைய கத்துக்கிட்டாரு, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நிறைய கத்துக்கிட்டாரு. அதனால தான் நான் நம்புறேன், எப்படினாலும் தாத்தா ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாமலா இருப்பாங்க? தாத்தா ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது இவன் சும்மாவா இருந்திருப்பான்? சோ என்னுடைய தாத்தாவுடைய பயபக்திக்குரியவர், எங்க தகப்பனாருடைய பயபக்திக்குரியவர், எங்க அப்பா ஆண்டவருடைய பிள்ளை, எங்க தாத்தா ஆண்டவருடைய பிள்ளை. அந்த ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவரோடு உள்ள சுபாவம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் நடு வழியில இரவுல போய் படுத்து கிடக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிற கர்த்தர் சொல்றேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் தருவேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். அப்போ டைம், நேரம், கர்த்தர் சமூகத்துல, கர்த்தருடைய பாதத்துல, வேதத்துல நேரத்தை செலவிட்ட யாருமே வேதத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போனதே இல்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல எது ரொம்ப மும்முரமா இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தவிர வேற எல்லா இடத்துலையும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க. தெருவில் போய் உட்காடுறாங்க. பக்கத்து வீட்டில் பாருங்க, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர், நிறைய பேர் ஒருவேளை வர முடியாதவங்க நிறைய பேர் ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம். ஆனா சிலருக்கு கணவனார் வேலைக்கு போயிருப்பாங்க, மனைவி நிறைய பேர் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கெல்லாம் போறதில்லை, வீட்டிலே உட்காந்துருக்காங்க. என்ன வீட்டில் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, வீட்டில் டிவி ஓடும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த அக்காட்ட பேசினேன், இந்த அக்காட்ட பேசினேன், இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்களுடைய அதிகமான நேரங்கள் யாரோ ஒருத்தரிடத்துல செலவு பண்ணப்படுதே தவிர கர்த்தர் சமூகத்துல செலவு பண்ணப்படணும்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் ஆண்டவர்.